படம் வந்து கரை, படத்தில் வந்து இல்லை கரை இல்லை குறை அப்படின்னு சொல்ல, அதாவது குறை இருக்குங்க, அது நான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா என்ன மேட்ருனா, சில இடத்துல லேக் இருக்குது, ஸ்லோ இருக்குது. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, திருட்டு சம்பவத்தில் போய் ஈடுபடுறாரு தனுஷ் சார். நானே அவர் கேங்கில் ஒரு ஆள் மாதிரி இருக்குது ஆடியன்ஸாக பார்க்குறேன். எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு எப்படா போலீஸ் வந்துடுமோ அப்படின்னு பக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. அது நீங்கள் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே உங்களுக்கு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே தயவுசெய்து நீங்கள் வந்து தேட்டருக்கு ஏர்லியாக போயிடுங்க. உங்களுக்கு அதை பார்த்தா தான் படம் புரியும் இன்னும் நல்லா. அடுத்தடுத்து வர இந்த பேங்க் சீன்லாம் வந்து பார்த்தோம்னா, அவர் பேர் என்ன, ஆடுகளம் நரேன், அவர் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு பேங்க்குள்ளே ஒரு சீனுக்கு வருவார். அந்த சீன்லாம் உண்மையாக வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, நம்மளை அறியாமலே கைத்தட்டுவோம். இந்த மாதிரி ஒரு படம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, இங்கே தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஏன் தான் இவ்வளோ வந்து சில பேர் இவ்வளோ டாக்ஸிக்காக, எந்த இயக்குனரும் ஒரு படம் ஃப்ளாப் ஆகணுன்றதுக்காக எடுக்கிறது இல்லைங்க. ஆனால் அது படத்தில் இருக்கிற 4 குறையை மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு 40 பாசிட்டிவாக யாரும் பேசுகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் குறை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் டேலி பண்ணுற அளவுக்கு அங்கங்கே ஓகேப்பா, கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்ற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் ஜெயராம், எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே உங்களுக்கு சிங்க் ஆகும், நல்லாயிருக்கும்.